கமலம் மறுவாழ்வு மையத்தின் யூடியூப் சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வரப்போற vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு எங்களுடைய ஸ்கூல் கேம்பஸ்ல வச்சு நாங்க 2 சிறப்பு பள்ளிகளுடைய பிள்ளைகளும் சேர்ந்து பொங்கல் பண்டிகைனா என்ன, அதை எப்படியெல்லாம் ட்ரெடிஷனலா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத டீச்சர்ஸ் அழகாக அரேஞ்ச் பண்ணி அழகா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அதை தான் நீங்க வரப்போற vlogல பார்க்க போறீங்க. இதை பார்த்துட்டு இருக்க உங்கள் யாவருக்கும் எம்இ சிறப்பு பள்ளி மற்றும் கமலம் மறுவாழ்வு மையத்தின் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம ஸ்கூல்ல என்ன செலிப்ரேஷன் பண்ண போறோம்? பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாட போறோம். ஓகேவா? ஓகே பாப்பா. எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே. சரி, பொங்கல்னா என்ன? பொங்கல் பண்டிகைனா எல்லாருக்கும் என்னன்னு தெரியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். பொங்கல் பண்டிகைனா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பொங்கல் பண்டிகைக்கு? பொங்கல் வைப்போம். ஓகே. கரும்பு சாப்பிடுவோம், மிளகாய் வேக வச்சு சாப்பிடுவோம். ஓகே. பொங்கல் பண்டிகைனா என்னன்னு சொல்லாங்களா? பொங்கல் பண்டிகைனா நமக்கு கடவுள் நமக்கு உணவுகள்லாம் கொடுத்திருக்காரு, அரிசி எல்லாம் கொடுத்திருக்காரு. ஆமா தானே? அரிசில எங்க இருந்து கிடைக்குது? விவசாயிகள் நமக்கு உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுக்கறாங்க. ஓகேவா? அப்புறம் பழங்கள், காய்கள், இது எல்லாமே நமக்கு எங்க இருந்து கிடைக்குது? எங்க இருந்து கிடைக்குது? இயற்கையாவே நமக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. ஓகேவா? இதை விளைவிச்சு நமக்கு விவசாயிகள் கொடுக்கறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக நாம பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம். ஓகேவா? இது என்னன்னு தெரியுமா? கரும்பு. என்னது? கரும்பு. மஞ்சள். என்னப்பா? பொங்கல் பானை வச்சு என்ன பண்ணுவோம்? பொங்கல் வைப்போம். பொங்கல்ல என்னென்ன போடுவோம்? அரிசி, பருப்பு, வெல்லம், நெய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவோம்? பொங்கல் சமைப்போம். ஓகேவா? அடுத்தது மாட்டு பொங்கல். ஆடு மாடுகளுக்கு எல்லாம் நன்றி சொல்றதுக்காக என்ன பண்ணுவோம்? மாடுகள்லாம் நல்லா குளிப்பாட்டிட்டு அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு அதுக்கு கலர் எல்லாம் பூசி பொங்கல்லாம் வச்சு மாட்டுக்கு கொடுப்போம். ஆமாவா? அப்புறமா மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. என்ன விளையாட்டு? ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு விளையாடுவாங்க. அப்புறம் பொங்கல் பண்டிகைக்கு போட்டிகள்லாம் வைப்பாங்க. என்னென்ன போட்டிகள் வைப்பாங்க? கபடி போட்டி வைப்பாங்க, உரியடித்தல் வைப்பாங்க. நம்ம ஸ்கூல்ல என்ன பண்ண போறோம்? உரியடித்தல்லாம் விளையாட போறோம். ஓகேவா? நம்ம ஸ்கூல்ல என்ன பண்ண போறோம்? உரியடித்தல்லாம் விளையாட போறோம். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ. ஆமா. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கடா பொங்கலை பத்தி? என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன செய்யறாங்க? நேற்று பார்த்தோம்ல வயல் எல்லாம், அங்கெல்லாம் அழகா அவங்க விளைய வச்சு அவங்க வேர்வையெல்லாம் சிந்தி நமக்கு என்ன பண்றாங்க? நிறைய அதுல காய்கறிகள், தானியங்கள், நம்ம சாப்பிடுற எல்லா ஐட்டத்தையும் இயற்கையா விளைவிச்சுக்கிறாங்க. அதுக்கு சூரியன் எல்லாமே நமக்கு என்ன அந்த ஒளிக்கதிர்கள் மூலமா பயன் தருது. சரியா? எல்லாமே கடவுளுடைய படைப்புல உள்ளது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமா? கிழங்கு எல்லாம் சாப்பிடுறோமா? குச்சி கிழங்கு, தக்காளி கிழங்கு, அப்படின்னா பனங்கிழங்கு நிறைய யூஸ் பண்றோம்ல. எல்லாமே நமக்கு என்ன செய்யுது? இந்த பூமி நமக்கு விளை பண்ணி தருது. அப்படின்னா இந்த அறுவடை எல்லாத்தையும் சேர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்ற விதமா நம்ம என்ன செய்யறோம்? என்ன செய்யறோம்? பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறோம். ஓகேவா? பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறோம். கடவுளுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்றதுக்காக பொங்கல் பண்டிகையை நம்ம என்ன செய்யறோம்? கொண்டாடுறோம். ஒவ்வொருக்கா நம்ம சாப்பிடும் போது யாருக்கு நன்றி சொல்லணும்? கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எத்தனையோ பேருக்கு சாப்பாடே இல்லாம இருக்காங்க. அப்படித்தானே? ஆமா தானே? நிறைய பேருக்கு சாப்பாடே இல்ல. ரோட்டு ஓரமா இருக்காங்க. அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு என்ன இல்ல? சாப்பாடே இல்ல. ஆனா கடவுள் நமக்கு ஒவ்வொரு நாளும் 3 தடவை 4 தடவை 5 தடவை சாப்பிடுறதுக்கு நமக்கு என்ன கொடுக்குறாங்க? ஆகாரம் கொடுக்குறாங்க. அப்ப எப்பவும் நம்ம ஆகாரத்துக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். ஓகேவா? நன்றி சொல்லணும். எங்க எது வாங்கி சாப்பிட்டாலும் எசப்பா உங்களுக்கு நன்றின்னு சொல்லணும். இதெல்லாம் இனிப்பா கொண்டாடுறதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்? அழகா விளைஞ்ச கரும்பை என்ன செய்யறோம்? நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? மங்களகரமா இருக்கிற மஞ்சளையும் இனிப்பா இருக்க கரும்பையும் நம்ம யூஸ் பண்ணி இந்த வருஷம் ஃபுல்லா நமக்கு எல்லாமே சீரும் சிறப்புமா நடக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பொங்கல் பண்டிகை என்ன செய்யறோம்? தை மாசம் 1ஆம் தேதி நம்ம தமிழர் திருநாளா என்ன செய்யறோம்? அப்படிதானே கொண்டாடுறோம். இது எல்லாருக்குமே சொந்தமான ஒரு பண்டிகை. ஓகேவா? ஓகேவா? நேற்றுக்கு நம்ம ரொம்ப சூப்பரா கொண்டாடினோம். இன்னைக்கு நம்ம ஸ்கூல் கேம்பஸ்ல நம்ம உரியெல்லாம் அடிச்சு என்ன பண்ண போறோம்? என்ஜாய் பண்ண போறோம். என்ஜாய் பண்ணலாமா? யார் யார் ரெடி?
ஒரு சந்தன பொட்டு சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன் ஜல்லி காளையை போல் துள்ளி குதிப்பேன் ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன் உங்க பாட்டனுக்கும் கத்து கொடுப்பேன் சாந்து பட்டு ஒரு சந்தன பட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா ஐ சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில ஊரும் சிங்க தமிழ தங்க தமிழ எத்தனையோ நாடு சுத்தி வந்த ஆடு புத்தி இருக்கு சக்தி இருக்கு அடுத்தவன் வரட்டெழுப்புழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா அட விஷயங்கள் பல அறிஞ்சவன்னா விவரங்கள் பல புரிஞ்சவன்னா சண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துல அண்ணாச்சி ஒன்னா புண்ணாக்கு தின்னவப்ப சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா எங்கிட்டதான் போட்டி போடுறவன் வேட்டி காத்தில் பறக்கும் ஊரு சிரிக்கும் 8 அடி நீ பாஞ்சா 10 அடி நாம் பாஞ்சு பல்ல பொடப்பேன் சில்ல பொடப்பேன் சாத்திரம் தெரியும் அதில் உள்ள சூட்சமம் தெரியும் ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும் அட பட பெண்ண ஆட்டி கெட்டுமா பொடி பட ஒன்ன ஒரு கட்டு பாத்திரி பச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க ஓ இடுப்புல போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன் சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன் ஜல்லி காளைய போல் துள்ளி குதிப்பேன் ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன் உங்க பாட்டனுக்கும் கத்து கொடுப்பேன் சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா
ஒரு சந்தன பொட்டு சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாவா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன் ஜல்லி காளையை போல் துள்ளி குதிப்பேன் ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன் உங்க பாட்டனுக்கும் கத்து கொடுப்பேன் சாந்து போட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வேட்டிய கட்டிக்கலாமா ஐ சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில ஊரும் சிங்க தமிழ தங்க தமிழ எத்தனையோ நாடு சுத்தி வந்த ஆடு புத்தி இருக்கு சக்தி இருக்கு கொழுப்படுத்தா அடுத்தவன் வரட்டெழுப்புழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா அட விஷயங்கள் பல அறிஞ்சவன்னா விவரங்கள் பல புரிஞ்சவன்னா சண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துல அண்ணாச்சி ஒன்னா புண்ணாக்கு தின்னவ சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா எங்கிட்டதான் போட்டி போடுறவன் வேட்டி காத்தில் பறக்கும் ஊரு சிரிக்கும் 8 அடி நீ பாஞ்சா 10 அடி நாம் பாஞ்சு பல்ல பொடப்பேன் சில்ல பொடப்பேன் கம்பு சாத்திரம் தெரியும் அதில் உள்ள சூச்சமம் தெரியும் ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும் அட பட பெண்ண ஆட்டி கெட்டுமா பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பாத்திரி பச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க ஓ இடுப்புல போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன் சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன் ஜல்லி காளைய போல் துள்ளி குதிப்பேன் ஒரு பம்பர். இந்த பானையை பற்றி நான் சந்தோஷமா சொல்லணும்னா எங்களுடைய எம்இ சிறப்பு பள்ளி பிள்ளைகள் கமலம் ரீஹாபிலிட்டேஷன் உள்ள பிள்ளைங்க எங்களுடைய அருமையான எல்லா ஸ்டாஃபும் சேர்ந்து இந்த பொங்கலுக்கு ரொம்ப அழகா இந்த உரியடித்தல் விளையாடணும். அதுல உடஞ்ச பானை தான் இது. I am very proud to have this broken pot in my hand. ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட். Thank you.
ஏதாயிரம் குறைகள் குற்றங்கள் இருந்தால் தயவாக எங்களை மன்னிங்க. இவ்வளவு சீர சிறப்புமா எல்லா காரியங்களையும் நன்மையும் செல்லுமா செய்து தந்தது தேவனுக்கு கூடாத கொஞ்சம் நன்றி செலுத்துறோம். வளர்ந்து மிஸ்ரே ஹஸ்பண்டுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு சொல்றீங்க எடுத்து அனுப்பாதீங்க. ஒவ்வொருவரையும் நீரை இருக்கிறது பாதுகாத்து ஆசிரியருக்கு பலப்படுத்தி இந்த சிறுவர்களை மன்னித்து கொள்ளுங்க. இந்த நாட்கள் ஆண்டவரே எங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் உள்ளதாக இருக்கட்டும். ஒரு சுத்தமான மறுபடியும் நாங்கள் திங்கட்கிழமையில இங்கே வந்து நாங்கள் ஆண்டவரை துதிக்க கொண்டு பாருங்க. எவ்வித திருமண காரியங்களை கூட நீங்க பொறுப்படுத்தி நன்மை செல்லுமா செஞ்சுட்டாங்க. துதிக்கிற மகிமையில் ஆவத்தை முட்டை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. சொல்லுங்க. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். యేసువిన్ రక్తం జయం, యేసువిన్ రక్తం జయం, యేసువిన్ రక్తం జయం, యేసువిన్ రక్తం జయం.